பிராணமய கோஷம் பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் அந்த வெப்பத்தையும் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒழுங்காக சர்க்குலேஷன் பண்ணி நிலையான டெம்பரேச்சரில் வந்துட்டு நம்மளை வச்சுருக்குது. அது போக சொல்லணும்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்துட்டு இம்யூன் சிஸ்டம்னால் வந்துட்டு எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லலாம். அதை வந்துட்டு கரெக்டான நிலையில் ஃபங்க்ஷன் பண்ணுறதும் இந்த பிராணமய கோஷம் தான். இது எல்லாத்தையும் டோட்டலாக சொல்லணும்னா இந்த சுவாசம், இதயம், பிளட் சர்க்குலேஷனு, அப்புறம் பாடி டெம்பரேச்சரு, டைஜஷனு, இம்யூன் சிஸ்டம், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த காற்று அப்படின்ற பிராணம் தான் இந்த உடலில் ஆல்ரவுண்டராக வேலை செய்யுது. ஓகேங்களா? இந்த பிராணமய கோஷத்தோட 2வது பணி அப்படின்னு சொன்னோம்னா மைண்ட் கண்ட்ரோல் செய்கிறது தாங்க. ஒரு சில டைம் நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா லாங் ப்ரீத் எடுத்தீங்க அப்படின்னா பொறுமையாக ஒரு லாங் ப்ரீத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே அந்த வாயுவை வந்துட்டு வெளியே விட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்கள் மனம் வந்துட்டு அமைதி அடையும்.